ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டைம் பாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செமையான ஒரு நியூஸு, செமையான ஒரு குட் நியூஸோடு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறீங்க, நம்ம சேனலுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 600 வீடியோஸ் பார்த்துருப்பேன். 600 வீடியோஸ் நான் பார்த்துருப்பேன். அந்த 600 வீடியோஸ்லேருந்து எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு துளி கவலைப்பட வேண்டாம், உங்கள் சேனலுக்குலாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க, ஓகேவா? அதாவது நம்ம வந்து ரீல்ஸ் அவங்கள்ட்டேருந்து எடுத்து போட்டிருக்கோமே அப்படின்னு ரீல்ஸ் நீங்கள் எடுத்து போட்டிருந்தாலும் உங்களுடைய முகங்காட்டி நீங்கள் பேசியிருப்பீங்க, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? உங்களுடைய முகங்காட்டி நீங்கள் வீடியோ போட்டிருப்பீங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சேனலுக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்ம அப்படி செஞ்சிட்டோமே இப்படி செஞ்சிட்டோமே. அதாவது யூடியூபோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி 99% அதுலேயே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ரெடி பண்ணி, அதுலேயே உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி, அதை கொண்டு வந்து இதில் யூடியூப்பில் உங்களுக்கு போடுறாங்க. அப்படி போடுவதுலேயும் வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்படி போடுவதிலும் அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த பெண்களும் ஆண்களும் சேர்ந்த மாதிரி, இந்த கட்டி பிடிக்கிற மாதிரி, இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன சிங்கிள் பீஸ் ட்ரெஸ்ஸு போட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை யூடியூப் தவிர்க்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து யூடியூப் சேனலுங்கிறது, இப்போ உங்களுடைய வீடியோஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். சும்மா வர்றது, ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம்ல, அதை வந்து அவங்க தவிர்க்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம போடுற வீடியோஸுக்கு என்ன விளம்பரம் கொடுக்குறது, அதாவது நீங்கள் எதை வச்சு வீடியோ கண்டென்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கு எதை வச்சு விளம்பரம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. இதெல்லாம் தவிர்க்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? நீங்கள் அதுக்காக வந்து நம்ம சேனலுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நீங்கள் ஒரு துளி பயப்பட வேண்டியதில்லை. அதாவது இதோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா, நீங்கள் போடுற வீடியோவுக்கு என்ன விளம்பரம் செய்வது அப்படின்னு கம்பெனியே குழப்பத்தில் உருவாயிடுது. ஏன்னா கண்ட மணிக்கு வீடியோ போட்டுடுறாங்க, கண்ட வீடியோவையும் போட்டு விட்டுறாங்க. அப்போது அதுக்கான விளம்பரம் என்ன கொடுக்குறது? நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் வர்ற வருமானம் எப்படி? யூடியூப் வந்து விளம்பரத்தை, அதாவது கூகுள் வந்து யூடியூப்புக்கு விளம்பரம் கொடுக்குது, யூடியூப் வந்து விளம்பரத்தை வந்து நம்மளுடைய வீடியோவில் கொடுக்குது, நம்மளுக்கு யூடியூப் கொஞ்சம் எடுக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் கொடுக்குது. இப்போ நம்ம என்ன வீடியோ போடுறதுனே தெரியாமல் போட்டுவிட்டோம்னா கூகுள் வந்து யூடியூப்கிட்ட வீடியோ கொடுக்குது, விளம்பரத்தை கொடுத்துருது. விளம்பரத்தை வந்து யூடியூப் வந்து நம்மளுடைய வீடியோவில் செலுத்தணும். நீங்கள் எதை வச்சு கண்டென்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கு எந்த விளம்பரத்தை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ். ஓகேவா? அதை தவிர்க்கிறாங்க, அவ்வளோதான். அதை தவிர்க்கிறாங்க. ரெண்டாவது, இந்த சிங்கிள் பீஸ் போட்ட மாதிரி, முத்தம் கொடுக்குற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து ஏஐ வீடியோவில் போய், ஏஐ எடிட்டர் இருக்குல்ல, அதில் போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஹிஸ்ட்ரி ரெடி பண்ணி, அதிலே வீடியோ ரெடி பண்ணி, அதை கொண்டு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. ஓகேவா? அதையும் தவிர்க்குது. ஏன்னா இது வந்து யூடியூப் அப்படிங்கிறது வந்து என்ன நினைக்கிது அப்படின்னா, உன்னுடைய சிந்தனைக்கு உன்னுடைய செயல்பாட்டுக்கு எந்த விஷயம் தோணுதோ நீ அதை செய்யி, நான் உனக்கு துணையாக இருக்கேன். நீ ஏன் இன்னொரு இடத்துலேருந்து அதை திருடி கொண்டு வந்து இங்கே போடுற? அதாவது அது ஒரு திருட்டு மாதிரி தான். இன்னொரு இடத்துலேருந்து திருடி கொண்டு வந்து எதுக்கு போடுற? இதை செய்யாத, உனக்கு தெரிஞ்சதை செய்ய. அதாவது உன்னுடைய வளர்ச்சிக்கு உதவி அளிக்குது யூடியூப், அவ்வளோதான். நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவி அளிக்குது. இப்போது உங்களுக்கு இந்த அப்டேட் மூலியமாக யூடியூப் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, உனக்கு தெரிந்ததை நீ செய், நான் உனக்கு துணையாக இருக்கேன். அதுக்கு நான் உனக்கு எவ்வளோ வருமானம் வேணும், அதுக்கு என்ன செய்யணும், உன்னையும் நான் வந்து ஒரு வளர்ச்சி அடைய வைக்கிறேன், இப்படிங்கிற மாதிரி தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. சரியா? இதனால் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஆகிடுமோலாம் நீங்கள் ஒரு துளி பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு இன்னொருத்தவங்களுடைய வீடியோஸ், அதாவது ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டால் கூட உங்களுடைய முகத்தை காட்டி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வருமானம் தான் வராது. அதாவது இந்த எஸ் சிம்பிள் இருக்குல்ல, கிரீன் கலரில், அது மட்டும்தான் வராது. பட் அதனால் உங்கள் சேனலுக்கு எதுவும் ஆகாது. இனிமேல் போடுற வீடியோவை உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக போடுங்க, அவ்வளோதான். சரியா? இனிமேல் போடுற வீடியோஸை உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. ஒரு சமைக்கிறத போடுங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எந்த விஷயம் கண்ணுக்கு தெரியுதோ, ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்க. அதில் ஒரு கருத்துகள் சொல்லுங்கள், ஒரு 2 கருத்துகள் சொல்லுங்கள். அதனால் ஒரு 4 விஷயம் நல்லது நடக்கிற மாதிரி பயன்பாட்டோடு சொல்லுங்கள், அவ்வளோதான். சரியா? நீங்கள் அதனால் நம்ம சேனலுக்கு எதாவது ஆகிடுமோனா நீங்கள் ஒரு துளி பயப்பட வேண்டியதில்லை. அதனால் உங்கள் சேனலை யூடியூப் தூக்கிறாது. என்ன செய்யும் அப்படின்னா, அந்த எஸ் சிம்பிள் வராது, உங்களுடைய வீடியோஸில் அந்த எஸ் சிம்பிள் வராது, அவ்வளோதான். அடுத்தவங்களுடைய கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அதனால் யூடியூப் உங்கள் சேனலை தூக்கிடுமோலாம் நினைக்க வேண்டியதில்லை. அதாவது அந்த வீடியோவுக்கு வருமானம் வராது, அவ்வளோதான். சரியா? அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. அந்த வீடியோவை வந்து ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருங்க, அல்லது டெலீட் பண்ணிடுங்க. இப்போவே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இன்னும் ஒரு நாள் 24 hours டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து
இந்த வீடியோ வந்து இது இவங்களோட கண்டென்ட், நம்ம அதை எடுத்து நம்ம அதை அப்படி காப்பி பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை இப்போயே ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதனால் உங்கள் சேனலுக்கு தான் எடுக்கணும்னு பயப்பட வேண்டியதில்லை. நான் ஒரு 700-800 வீடியோஸ் பார்த்து அதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். பாய்.